ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சட்னியும் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து வச்சு ஒரு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ துவரம் பருப்பு ரொம்ப கம்மியாக இருந்த காட்டிலும் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணி டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. தோசைக்கும் நல்லா இருந்துச்சு, சாதத்துக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அது காய் வந்து சிறுகீரை வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க வாங்கி. ஸோ மார்க்கெட்டில் பார்த்ததும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சிறுகீரையும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு கடையில் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பாசிப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் வேக விட்டுட்டு அதுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கீரையும் நல்லா ஆஞ்சி எடுத்து கழுவி அதில் ஆட் பண்ணிவிட்டு புளி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லஞ்சுக்கு வச்சு விட்றதா இருந்தால் அது கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான். அது கடைஞ்சிட்டிங்கன்னா சூப்பரான சிறுகீரை கடையிலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கோவக்காய் ஃப்ரை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாம்பாரோடு சாப்பிடும்போது. ஸோ கடாயில் சீரகம், சோம்பு, கடுகு தாளித்து பெரிய வெங்காயம் நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இந்த கோவக்காயை வந்து நீங்கள் வந்து நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாகவும் கட் பண்ணி வதக்கிட்டு மிளகாய்த்தூள், சிக்கன் 65 பொடி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து சர்க்கரை பூசணி பொரியல் ரெடி பண்ணியிருந்தேங்க. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம் இந்த சர்க்கரை பூசணியை வந்து. ஸோ நல்லா கடாயில் சீரகம், கடுகு நல்லா வதக்கி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நிறையா சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லைட்டாக மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை பூசணியும் சேர்த்து நல்லா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான சர்க்கரை பூசணி பொரியல் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் எங்கள் வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.